இந்த காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் என்கிட்ட நெருங்கினதே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. நான் இருந்த சூழ்நிலையில எந்த ஆச்சரியமும் இல்லை. முழு கவனமும் படிப்புல, அதுக்கப்புறமா வேலையில. நீ இருந்திருக்கலாம், ஆனா பசங்க அப்படி இருக்க விட்டுருக்க மாட்டாங்களே. சும்மா ஒரு பேச்சு கேட்டேன், தப்பா நினைக்காத. நான் நடந்துக்கிற விதத்தினாலேயோ என்னவோ எவனும் என்கிட்ட வந்து பேசினதே இல்லை. என்ன யாராவது வந்து பாக்குறாங்களான்னு நானும் கண்டுட்டதோ கவலைப்பட்டதோ இல்லை. ரொம்ப வித்தியாசமான பொண்ணுதான். பொறுப்பான பையன் மாதிரி வளர்ந்துருக்க. நோனோ, பொறுப்பான பொண்ணாதான் வளர்ந்துருக்கேன். பையன்களை விட எங்களுக்கு தான் பொறுப்பும் குடும்ப அக்கறையும் அதிகம். அது சரிதான். ஆனா அப்பாக்கள் விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் அமைஞ்சது ஒரே மாதிரி தான். அது எப்படி? உனக்கு அப்பா இல்ல, எனக்கு அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான். அவர் ஒரு வேஸ்ட். என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, நாங்க வீட்டுல செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, அழுத்துக்கிறது, சபிக்கிறதுன்னு 4-5 வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. உங்க அப்பாவை பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, எப்படி வீட்டுல வந்து இருக்க போறல அப்போ புரியும். இருந்தாலும் பெரியவங்களை பத்தி அப்படி பேசாதீங்க, பேசக்கூடாது. ஓகே. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பில்ல என்கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட கொடுத்துறாதீங்க. இந்த பில் பே பண்ற அளவுக்கு என் பர்ஸ்ல பணம் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அபி, நம்ம சந்திச்சு 1 வாரம் இருக்குமா? அதுக்குள்ள ஒரு உறவு, ஒரு ஸ்நேகம், ஒரு ஈர்ப்பு. எப்படி அபி? இவ்வளவு வருஷமா இருந்த அக்கா, தங்கச்சி, அம்மா, இந்த உறவுலாம் தாண்டி ஒரு புது உறவு. ஆச்சரியமா இருக்கு. இப்போ என் மனசு பூரா நீதான் இருக்க, ஒரு மிராக்கிள் மாதிரி. இதுல ஆச்சரியம் என்னங்க இருக்கு? நீங்க சொல்ற அம்மா, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா கணவன் மனைவி உறவுல ஒரு பவுண்டரி கிடையாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அப்போ எனக்கு காதல் வந்துருச்சுங்கிற? அரேஞ்ச்டு லவ். உனக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குடி. கொஞ்சம் செலவு தான் அதிகமாயிருச்சு, ஆனா பத்திரிக்கை நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குக்கா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதானே நமக்கு வேணும். ஏ மனோகர், உனக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? உனக்காக ஒரு மியூசிக்கல் கார்டு ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். திறந்தா கெட்டி மேலன் வரா மாதிரி. இது பரவாயில்ல, ஓகே. கொஞ்சம் வாயை மூடுறியா? விடுறி அவனை. அபி, எவ்வளோ செலவாச்சு? பிரிண்டிங் செலவெல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் ஆயிடுச்சுமா. ரொம்ப ஜாஸ்தி இல்லை? என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற. இன்விடேஷன் வேற நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளை ஃபீல் பண்றாரு. அப்புறம் செலவாகாம எப்படி? சமாளிச்சிடலாமா? சமாளிச்சுதான் ஆகணும்மா. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். இன்டர்வியூவா? ஆமாம், ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியில் பார்ட் டைம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். என்ன ஆனந்தி, இப்போ நீ படிக்கிற, அது மேலே தான் நீ முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேலை பற்றி இப்போ என்ன யோசனை? இல்லைக்கா, அது வந்து யாரை கேட்டு நீ இன்டர்வியூக்கு போன? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே செய்வ. ஏன் இதை பற்றி என்கிட்ட நீ சொல்லலை? சட்டுன்னு தோணுச்சு, அதான் போயிட்டேன். பேப்பரில் வாக்கின் இன்டர்வியூ தான் போட்டிருந்தது. இதுவே நான் அப்ளை பண்ணி போகிறதா இருந்தா நான் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். திடீர்னு எப்படி உனக்கு இது தோணுச்சு? என்ன காரணம்? படிப்பை தலைக்கு மேலே வச்சுக்கிட்ட. அக்கா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ வேற வீட்டுக்கு போக போற. உன்னோட இடத்துல இருந்து இந்த வீட்டை நான் பார்த்துக்க வேண்டாமா? உன் அளவுக்கு என்னால் இந்த வீட்டை தாங்க முடியாது. ஆனால் ஓரளவுக்காவது நான் கவனிச்சுக்குவேன் இல்லையா? ஆனந்தி, என்ன ஆனந்தி? என்னக்கா? நான் நம்ம குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? உங்க எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டு போற அளவுக்கு நான் என்ன சுயநலவாதியா?
எப்படி நீ இந்த மாதிரி நினைக்கலாம்? ஐயோ அக்கா, நான் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கும் பொறுப்பு வேணும்ல. சாரி ஆனந்தி, நீ உன் மனசுல வேற எதையோ நினைச்சிட்டு இருக்க. அக்கா ப்ளீஸ், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன் மேல இருக்கிற நம்பிக்கை வேற, அது அப்படியே இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா நான் வேலைக்கு போறது சரின்னு தோணுச்சு. அதனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அபி, அவ சொல்றது கரெக்ட் தானே. எப்படி இருந்தாலும் அவ வேலைக்கு போய் தானே ஆகணும். அம்மா, அவ படிப்பு முடிச்சிட்டு போட்டும்மா. இப்பவே வேலை அது இதுன்னு சுமையை ஏத்துக்கிட்டானா அப்புறம் படிப்புல கவனம் குறைஞ்சிடும்ல. அக்கா, நீ கவலையே பட வேண்டாம். இது பார்ட் டைம் ஜாப் தான், ரொம்ப ஈஸியான வேலை. எப்படியோ இன்னொரு 6 மாசத்துல என் படிப்பு முடிஞ்சிடும். இப்போவே நான் எக்ஸாம்க்கு தயாரா இருக்கேன். என்னால மேனேஜ் பண்ண முடியும்க்கா. நிச்சயமா என் படிப்பு கிடையாது. டோன்ட் வரிக்கா. ம், சரி. ஆமா, ஆர்த்தி எங்க காணோம்? தூங்கிட்டாளா? அவ ரொம்ப கோவமா இருக்கா. காலையில நடந்த சண்டையோட வருத்தம் இன்னும் தீரல. அப்படியா? ஆமா, சாப்பிடாம கதவை அடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கா. என்ன ஆச்சு இவளுக்கு? ஆர்த்தி, ஆர்த்தி, எழுந்துருமா. ஏய், என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி? வா சாப்பிடு. இத பாரு, நீ தப்பு பண்ணேன்னு சொல்லி ஆனந்தி உன்னை திட்டல, அத புரிஞ்சுக்கோ. ஊர்ல நம்மளை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆனந்தி உன்கிட்ட கோச்சிக்கிட்டா, அவ்வளவுதான். ப்ளீஸ் ஆர்த்தி, எழுந்துருமா. சரிடி, நான் தான் உன்னை ஓவரா திட்டிட்டேன். தப்பு தான், சாரி. நீ வேணா பதிலுக்கு என்ன 4 திட்டு திட்டிடு. திட்டவா? திட்டு. என்ன சொல்லி திட்டுறது? என்னையே கேக்குறியா? ஆமா, உனக்கு தானே விதவிதமா திட்ட தெரியும். காலையில எத்தனை டிசைன்ல திட்டினேன். ஆ? சரி, நீ ஆனந்திய முட்டாள்னு திட்டு. அது திட்டு இல்ல, அதான் உண்மை. சரி, அப்படியே வச்சுக்கலாம். வா சாப்பிடலாம். சாப்பிடலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? திட்டுவேன். நான் தான் முட்டாளாச்சே, அதை தவிர எனக்கு வேற என்ன செய்யுது? வாடி. வா சாப்பிடலாம், வா. அத்தை, பாஸ்கரா, என்னடி இது? அனுமார் சஞ்சீவி மலை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க. அவனுக்கு தூரத்துல இருந்தா தான் விக்கல் வரும்னு பேரு. உனக்கு பக்கத்துல வந்து குரல் கேட்டா தான் விக்கல் வருது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படிதான் கத்துறதா? அதான் விக்கல் வந்துருச்சு. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த அழகிய பார்த்த உடனே குரல் ரக்க கட்டிக்கிட்டு பறக்குதுங்க. சரி சரி, கிளம்ப போலாம். எங்க? எங்கயா? ஏண்டி கட்டு புடிச்சுக்கிட்ட கேக்குற கேள்வியா அது? நம்ம வீட்டுக்கு தாண்டி. அங்க கிளம்பி பழைய சோத்தி ஊறுகாயும் போட்டு தினம் கொள்றா. வா போலாம். நான் வரல. ஏய், கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? வருவியா? நான் வரலன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. அக்கா, உனக்கு அறிவு இல்ல? ஏன் கத்திட்டு இருக்க? தெருவுலாம் கேக்குது. மாப்ள, ஓ, நீங்க வந்திருக்கீங்களா? உங்க அக்கா சுதியேறி கத்திட்டு இருக்கும்போதே தெரிய வேண்டாம் உனக்கு? எப்போ வந்தீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே உங்க அக்கா சங்கே முழங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி, அதெல்லாம் விடுங்க மாப்ள. இது வழக்கம் போல பல்லவி. ஆமா, உங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குதுங்க? ஏதோ சூடு பிடிச்சிட்டு இருக்கு மாமா. பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டேன். ஏது? பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டீங்களா? என்னங்க மாப்ள செய்றீங்க? பெரியவங்களையெல்லாம் மதிக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்களா நீங்க? இப்போ என்ன சொல்ல வரீங்க? பின்ன என்னங்க மாப்ள, உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கை கொண்டு அடிக்க கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கைங்கிறது சாதாரண விஷயமா? அது 2 நாடுகளுக்கு இடையில போடுற ஒப்பந்தம் மாதிரி மாப்ள. பத்திரிக்கை அடிக்கிற தகராறுல கல்யாணமே நின்னு போயிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சரி, வளவளன்னு பேசாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க இதை செஞ்சிருக்கணும் மாப்ள. வாங்கத்த, பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்டு நீங்க செஞ்சிருக்கணும் மாப்ள. அத்தை, உங்ககிட்ட கேட்டானா மாப்ள? என்ன கேட்டானா? பத்திரிக்கை அடிக்கிறத பத்தி ஏதாவது உங்ககிட்ட கேட்டானுங்களா? இல்லையே. இல்ல, பாத்தீங்களா? அப்ப நீ பெரியவங்களை எல்லாம் கலந்துக்காம தாந்தோணித்தனமா பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்திருக்க. இங்க பாருங்க மாப்ள, கல்யாண பத்திரிக்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயம்ங்க. நீங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தானா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. சரியில்லை மாமா ப்ளீஸ். ஏதோ போனோம், அடிக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். எது போனோமா? நாங்க இல்லாம யாராரு போனீங்க? அபியோட. யாருங்க? யார கூட்டிட்டு போனீங்க?
அத்தை கவனிச்சுக்குங்க, வருங்கால பொண்டாட்டியோட ஜோடி சேர்ந்துட்டு போயிருக்கான். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மாமா அது முடிஞ்சு போன விஷயம். என்னை திட்டுறதை விட்டுட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இங்க பாரு மாப்ள, நீ எப்படி பத்திரிக்கை அச்சடிச்சிருப்ப அப்படிங்கறது எனக்கு தெரியும். கை அகலத்துல இங்கிலீஷ்ல போட்டு டீசெண்டா அடிச்சிருக்கியா? அதையெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்துக்கோ. இப்ப நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கறதுக்காக நீ புதுசா ஒரு பத்திரிக்கை அடி. என்னடா பாக்குற? இங்க பாரு, பத்திரிக்கைனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மஞ்சள் கலர்ல மேல வந்து நம்ம குலதெய்வம் போட்டோவெல்லாம் போட்டு கீழே வந்து இருவிட்டார் அழைப்பு அப்படின்னு முடியணும்டா. சரி, என்ன விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கான். இரு வீட்டார் அழைப்பு அப்படின்னு போட்டா தானே நம்ம பொண்ணு வீட்டுல இருந்து காசு கறக்க முடியும். மாப்ள, உங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு விவரமா எதுவும் பண்ணலையே. அப்ப நான் ஒரு கேனப்பையில இருந்தேன். இப்ப உங்க பிள்ளைக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நான் இருக்கிற மாதிரி அன்னைக்கு எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்ஆர் இல்லையே. மாப்ள, பத்திரிக்கையில எல்லார் பேரையும் போட்டா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். சிம்பிளா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் போட்டா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். ஓஹோ, அப்போ உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த நானும் உங்க தூரத்து சொந்த சின்னையா பையனும் ஒண்ணு, எல்லா சொந்தத்தையும் ஒரு ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்னு போட்டு மொத்தமா அடக்கி போடுவீங்க, அப்படித்தானே? ஏங்க ஆணையும் பூனையும் ஒன்னாயி போயிருமாங்க? மாப்ள, கிராமத்தை விட்டு வந்து பல காலம் ஆச்சு. சொந்த பந்தம்லாம் சிதறி போயிட்டாங்க. இப்போ யார் பேரை போடணும்னு நீங்க குதிக்கிறீங்க? எங்க சின்னையா பேர சேகர் வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்கான், அவன் பேரை போடுங்க. இல்ல எங்க சின்னமா வைத்து பேத்தி பாப்பாத்தி வந்து ஆஸ்திரேலியால இவனுக்கா காட்டி கொடுத்துருக்காங்க, அவ பேரை போடுங்க. என்ன மாப்ள, நீங்க ஏதேதோ சொல்றீங்க. இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வர போறாங்களா? வர வேண்டாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க பத்திரிக்கை பார்க்கும்போது அடேங்கப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு இவ்வளவு சொந்த பந்தம் எல்லாம் பாரில போய் செட்டில் ஆயிருந்து பிரமிப்பாங்கல்ல. ஓஹோ, அது மட்டும் இல்ல, நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் வர முடியலன்னா கூட பாஸ்கர்னு பார்க்க நாளைக்கு அவங்க இந்தியா வரும்போது விசிடி டிவி அப்படின்னு கிஃப்ட் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்களா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க மாமா. இல்ல யோசிக்கிறேன் பேச விடுங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்க. மாப்பிள, ஆதாயம் இல்லாம இந்த ஆர்ஆர் ஒரு ஐடியாவை தரமானுங்க. மாப்பிள்ள சொல்றதும் சரிதான்டா. அடடா, அத்தையே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன? ஓகே, கம் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆமா மாப்பிள, இந்த முகூர்த்த டைம் நீங்க எப்ப குறிச்சிருக்கீங்க? 6 to 7:30. எது 6 to 7:30? ஏடா, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வர வேண்டாங்கிற முடிவுலயே இருக்கியா நீ? பக்கத்து தெருவுல இருந்து வர்றவனே பல்லு வளர்க்காம தானே வந்து உட்கார்ந்து இருக்கணும். மாமா அது வந்து இங்க பாரு, அது வந்து போய் ஒன்னும் வேண்டாம். 6 to 7:30 மாதிரி விளங்காத முகூர்த்தம் வேற ஒண்ணு இல்லடா மாப்பிள. அது வந்து முகூர்த்த நேரத்துக்கு எதிரில வந்து மூதேவிங்க மாதிரி கொட்டாய் விட்டுட்டு உட்கார்ந்துருப்பானுங்க. அது மட்டும் இல்ல, நீயே வந்து தூக்க கலக்கத்துல தான் தாலியை கட்டணும். ஆமா, உனக்கு இந்த மாதிரி லூசுத்தனமான ஐடியாவெல்லாம் ஆற கொடுக்கறது? ஏதோ ஒரு லூசுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த முகூர்த்தம் வச்சா செலவு கம்மியாகும் நினைச்சிருப்பாங்க. அப்ப கல்யாணத்தை கேன்சல் பண்ணி போடுங்க, இன்னும் செலவு மிச்சம் பாருங்க. ஏனுங்க மாமா, வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண போறோம், அதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம் எதுக்குங்க? கொஞ்சம் தாராளமா தான் பண்ணுவோமே. அது இல்ல மாப்ள, வீண் செலவு பண்ணக்கூடாது இல்ல, அவங்களுக்கு நஷ்டம் தான். அப்ப நான் வீண் செலவுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்களா? இங்க பாருங்க, எனக்கு இது தேவையில்லாத வேலைங்க. நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தனுங்க. வேண்டாம் விடுங்க. திண்ணி போட்டாரு, வா போலாம் போலாம். இந்த வீட்டுல சின்னவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, பெரியவங்களுக்கு மரியாதை பேச தெரியல. நீங்களே இப்படி கோவப்பட்டா எப்படி? இவருக்கு தான் பேச தெரியாதுன்னு தெரியும்ல. நீங்க தான் இந்த வீட்டுல விவரமான ஆளு. இல்லைங்க, என்ன இருந்தாலும் இவர் இப்படி பேச கூடாது இல்லைங்க. எனக்கே வந்து சிக்கனமா இருக்க ஐடியா கொடுக்கறாரு பாருங்க. உங்க அப்பா ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல, உனக்கும் தெளிவே பத்தாது. மாப்பிள்ள கோச்சிட்டு போயிட்டா நமக்கு தானடா நஷ்டம். என்ன பண்ண சொல்ற? மாமாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போ, என்ன பேசணுமோ அவர் பேசுவாரு, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. மாப்பிள்ள, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க இருந்து பேசினாதான் எல்லாமே சரி வரும். நீங்க போய் பேசிட்டு வாங்க. சரிங்க அத்தை, எனக்கு வந்து நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, அதனால நான் இந்த விஷயத்துல தலையிடுறேனுங்க. மாப்பிள பாஸ்கரா, வாடா இப்ப போய் பேசிட்டு ஐயோ, சாப்பிட்டு அப்புறம் போலாம் மாப்பிள்ள. ஐயோ இல்லைங்க அத்தை, இல்லைங்க அத்தை, நானு எங்க அம்மா கிளவி இருக்கல, அவளை விட்டுட்டு தனியா சாப்பிட்டது இல்லைங்க. மாமா சாப்பிட்டு போலாம். இல்லைங்க மாப்பிள, நான் பேசிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நான் தாங்க மீன் குழம்பு உங்களுக்காக வச்சேன், சாப்பிட்டு போங்க. நீ சொல்ற மீன் குழம்புன்னு. அத்தை நல்லா இருக்காங்களா? இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதே பழைய சோத்தை தின்னு நான் செத்து போய் கிடக்குது. மீன் குழம்புங்கிற நீயே வச்சதுங்கிற, இருந்து சாப்பிட்டு போறேன்னு. மகராசி வஞ்சகம் இல்லாம சாப்பிடுற பாவ பொண்ணு வீட்டுக்காரங்க. 10 ஆள் சோத்தை நீ ஒருத்தியே திம்பேன்னு தெரியாம. நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா, இதான்ப்பா. எவ்வளவுப்பா ஆச்சு? மீட்டர் துட்ட கொடுங்க சார். இந்தா.
ஏய் இரு எங்கப்பா பேலன்ஸ் கொடுக்காம எங்க போய் 20 காசு தான் சார் 20 பைசா என்ன சும்மா வா சார் குடு. 20 பைசாக்கு போய் என்ன சார் எங்க அப்பா தான் சும்மா சம்பாரிச்சது நான் கோயம்புத்தூர்ல இருந்து அதுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க மாமா சார் பாருங்க சரி சார், சரி 20 பைசா உங்களோட கடன் இருக்கு அடுத்த முறை பார்த்தா கொடுத்துறணும் சரியா மாப்ள இன்னைக்கு ராஜா மாதிரி வந்து இறங்கிட்டோம் அன்னைக்கு 7-8 தடவையாவது தெருவு சுத்தி இருப்பேன் மாப்ள 7 தடவை இல்ல 4 தடவை கணக்கா வாங்க போலாம். குத்துன்னா என்ன ஏதோ தேடிட்டு இருக்கீங்க இல்ல மாப்ள நீங்க போங்க நான் நாளைக்கு வர்றதுக்கு வழிய பார்த்து வச்சுக்கிறேன் மாமா சரி, வாங்க போலாம். ஐயோ என்னங்க மாப்ள நீங்க புரியாம பேசுறீங்க மாப்ள மாப்ள எதுக்கு நீங்க போங்க நான் கொஞ்சம் வழி அதெல்லாம் அனலைஸ் ஒண்ணும் பண்ணிட்டு அவசியம் இல்ல வந்துடுறேன் ஐயோ நிலைமை புரியாம பேசுறீங்களே வாங்க வாங்க வணக்கம் அபி அபி யார் வந்திருக்காங்க பாரு. யாருமா? வாங்க உட்காருங்க. வாங்க. ஒண்ணு இல்ல பின்னாடி பின்கட்டு ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு சார் நீங்க பாத்ரூம் போணுமா பின்னாடி தான் இருக்கு. போங்க. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க வரல? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அடேங்கப்பா என்னடா சுகம் நாட்டுல பழமொழி தெரியாமலா சொல்லியிருக்கானுங்க ஆத்திர தடக்குனாலும் மூத்தர தடக்க முடியாதுன்னு என்ன பாத்ரூம் வச்சிருக்காங்க நாத்தம் பிடிச்ச பாத்ரூம் காலை கழுவாம வேற எங்கேயும் போக முடியாது போல இருக்கு ஐயோ சாரி சாரி என்ன நீ ஆளு மனுஷருக்கு தெரியல உனக்கு Sorry, sorry, sorry. சுமார் நீ எதுக்கு வேணும்னே தண்ணி ஊத்தி கேவலப்படுத்துறியா நீ சாரி சாரி பாத்திரத்தை கழுவின தண்ணி நீங்க வருவீங்கன்னு தெரியாம ஊத்திட்டேன். அதான் இந்த நாத்த நாறுதா நான் என்ன சாக்கடியா இல்ல இல்ல என்ன இல்ல உமா இது சரிப்படாது முதல்ல உள்ள வா இந்த சம்பந்தமே சரிப்படாது இந்த சம்பந்தம் சரிப்படாது உள்ள வா ஆரம்பமே அவசரமா இருக்கு உள்ள வா என்ன யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன கேவலப்படுத்துறீங்களா நீங்க பாஸ்கரா கிளம்புடா இந்த சம்பந்தம் சரிப்படாது கிளம்பு என்ன கேவலப்படுத்து என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்களா உங்க பொண்ணு ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தி அசிங்கப்படுத்தி விட்டுருச்சுங்க ஐயோ ஆர்த்தி என்னடி பண்ண? ஏனுங்க அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அங்க கேக்குறீங்க இல்லங்க அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அப்ப நான் போய் சொல்றேனுங்களா நானா ஊத்திட்டு வந்து நிக்கிறேனா இல்லங்க அவ தெரியாம ஊத்திருப்பா. அப்பா தெரிஞ்சு வேற பண்ணுவீங்களா மாப்பிள வா மாப்பிள கிளம்பலாம் பொறுப்பு மாப்பிள கிளம்பு மாப்பிள போலாம் வாங்க ஏதோ தவறு நடந்து போச்சு. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. ஆ. சட்டை வேண்டாம் ஏதோ மாத்துக்கிறீங்களா? உங்க பையன் சட்டியா அது போட்டா லூசுத்தனமா இருக்கும் ஏதோ மாப்பிள விஷயமா வந்துட்டேன் மன்னிப்பு வேற கேக்குறீங்க அதனால வேணா போதுன்னு உட்கார்றேன் இனிமேல் இங்க வரும்போது மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் மாப்பிள என்ன ஈரம் படுதா அவன் நானே வந்திருக்கான் உனக்கு என்கிட்ட மட்டும் சொல்லு வேணும்னு தானே ஊத்துனேன். நீ வேற தெரியாம தான் ஊத்துன. நல்ல காரியம் தான். ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்கன்னு மாப்பிள்ள சொன்னாரு. என்ன விஷயம் தம்பி? ஒன்னா ரெண்டா நிறைய விஷயம் இருக்குதுங்க 1 by 1 வரணுங்க ஏமா கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க கொடுத்தீங்களே யார கேட்டு கொடுத்தீங்க? இதுக்கு யாரு கேட்கணும்? யார கேட்கணுமா என்ன கேட்கணுமா நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவன் கொஞ்சம் படிச்சவன் என்கிட்ட கேட்க வேண்டாமா ஏதோ ஆடி தள்ளுபடிக்கு செருப்பு நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி கொண்டு அச்சடி கொடுத்துட்டு வந்துட்டீங்க இல்ல சார் அது நீ சும்மா இரு. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதே. நீங்க சொல்லுங்க தம்பி பத்திரிகை சம்பந்தமா என்ன செய்யணும்? அப்படி கேளுங்க ஏனுங்க நீங்க அடிச்சிருக்கிறது என்ன பத்திரிக்கைங்களா கல்யாண பத்திரிக்கைங்கிறது நல்ல மங்களகரமா இருக்கணும் நீங்க அடிச்சிருக்கிறது 2 வரியில ஏட்சி விளம்பரம் மாதிரி இருக்கு